கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். முகநூல் வாயிலாய், யூடியூப் வாயிலாய் தேசம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இந்த காலை வேளையில் சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் பேசும்போது மிகுந்த மகிழ்ச்சி. அவர் பேசாத நேரத்தில் தான் கவலை. ஆமென். நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருந்தால் என்ன தெரியாது? கவலை தெரியாது. நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறவங்க பேசாமல் விட்டுட்டா என்ன ஆகும்? இயல்பு. ஏன்னே தெரியல, மூஞ்சி தூக்கிட்டு போகிறாங்க, ஏன்னே தெரியல, பேச மாட்டேன்றாங்க. அப்படிதான் உண்மையாகவே ஒரு மனிதனுடைய இயல்பு. சரி, ஒரு மனிதனுக்கு மாத்திரமா? இல்லை, ஆண்டவராகிய இயேசுவும் அப்படிதான். அவர் உங்களோடு பேசும்படி அவர் விரும்புகிறார். நான் தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் உங்களோடு பேசும்படி விரும்புகிறார். அவர் பேச விரும்பினாரா? விரும்பி இருக்காரா? பேசியிருக்காரா? முதல்ல ஆண்டவர் மனுஷனோட எங்க பேசினாரு? முதலாக ஆண்டவர் மனிதனோடு எங்கு பேசினார்? என்ன எல்லாம் அமைதியர்? முதலாக ஆண்டவர் மனிதனோடு எங்கு பேசினார்? ஏதேன் தோட்டத்தில். மனிதனை உருவாக்கின பின்பு என்ன சொன்னாரு? ஜீவ ஆத்மாவின் ஊதி அவனை ஜீவ மனுஷனாய் மாற்றி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதிய பின்பு அவனுக்கு என்ன பேர் வச்சாரு? ஆதாம். இவன் என்னுடைய சாயல்ல, கர்த்தருடைய சாயல்ல ஆதாமை உருவாக்குறார். உருவாக்கிட்டு ஏதேன் தோட்டத்தில் அப்படியே விட்டுட்டாரா? இல்லை, தினமும் வந்து பேசுகிறார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பேசுகிறார் என்று சொல்வதை காட்டிலும் தன்னுடைய படைப்புகளோடு அவர் பேசுகிறார். ஆதாமும் ஆண்டவரோடு பேசி கொண்டு தான் இருந்தார். உண்மைதானே? உண்மைதானே? திடீர்னு ஆதாம் மறைஞ்சு போயிட்டார். தப்பு பண்ணிட்டாரு. ஏவாளும் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? மறைந்து இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆண்டவர் வர எப்பவும் வருகிற சந்தோஷத்தோடு அவர் வரல. என்ன பண்றாரு? தேடி வருகிறார். அவ்வளோ நேரம் அப்படியே தேடினாரு. ஆதாம் பாப்பா, அவ்வளோதான். ஆதாம் ரெடியா இருப்பார்ல? ஒரு சின்ன ஒரு உண்மையான யோசித்து பார்க்கலாம், அப்படிதானே? ஆனால் இப்போ தேடுறார். கார்த்திக், கார்த்திக் இல்லை, பால், சாமுவேல், கார்த்திக் எங்க இருக்கிற? கார்த்திக். ஒரு தேடுதல், ஒரு வித்தியாசம் இல்லை? தினமும் பேசுகிற ஒருவர் நம்மோடு பேசலன்னு நமக்கு என்ன ஆயிடுது? இன்றைய ட்ரெண்ட் படி சொல்லிட்டு டிப்ரெஷன். என்ன பிரஷன்? ஆமாம், தமிழில் ஒரு அழகான வார்த்தை, மன அழுத்தமா. ஒரு மனுஷன், ஒரு புருஷன் மனைவி கிட்ட கொஞ்சம் கியாமையானு பேசலன்னு எப்படி அப்புறம் ஆயிடணும். உண்மையான கிறிஸ்துவின் அன்பு உடையவங்க புருஷனோட சண்டை போடுறவங்களாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஈவினிங்குள்ளே பேசிடணும். அது இல்லைன்னா அது என்ன ஆகும்? ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங். தோழிகள் தோழிகளோடு அப்படித்தான், நண்பர்கள் நண்பர்களோடு அப்படித்தான். தான் நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் தமது ஜனத்தோடு பேச எவ்வளோ ஆசை உள்ளவராக இருக்கிறார். உண்மைதானே? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா நான் பேசணும்? அவர் பேசின பிறகு எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. ஆமென். புரிகிறதா? ஒரு வசனத்தை எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் நேற்று இரவு, முந்தின நாள் இரவு பேசினார். அதை குறித்து சுருக்கமாக நாம் கேட்க போகிறோம். என்ன பேசினார்? 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான். அதன் ஆழங்களை எனக்கு பேசினார். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
இந்த அதிகாரத்தை குறித்து முதல் நாள்ல நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? கடவுளை நம்பி வாழ்கிறவங்களுக்கும் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழாதவங்களுக்கும் வித்தியாசத்தையும், கர்த்தருக்காய் ஒருவன் வந்து வைராக்கியமாக நிற்கும் போது அவங்களுக்காய் ஆண்டவர் செய்கிற யுத்தத்தையும் இதை நம்ம பார்த்தோம். அதன் ஆழங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது கடவுள் எப்படிப்பட்டவரா? பயங்கரமும் பராக்கிரமசாலியா என் கூடவே இருக்கிறார். கடந்த நாட்களில் பார்த்தா என் கூட அவர் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? என் கூட இருந்தால் யார் என்ன அசைக்க முடியாது அப்படி என்பதை கடந்த நாட்களில் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய கொஞ்சம் ஆழம். இந்த ஆண்டவர் பயங்கரமும் பராக்கிரமசாலியாய் யாரோடு இருப்பார் அப்படின்னா, யார் தேவனுக்கு பயந்து வாழ்கிறாங்களோ. 2 மனிதனை இன்னைக்கு நான் உங்கள் மத்தியிலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று தானியேல், 2வது யோனா. இன்றைய காலகட்டத்தில் அநேக அவமானங்களுக்கும் அநேக துக்கங்களுக்கும் அநேக கண்ணீர்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா? இறைவனுக்கு பயப்படுகிற உண்மையான பயம் இல்லை. பாஸ்டர் திட்டுவாரேன்னு சர்ச்சுக்கு போகிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது. உண்மைதானே? நீங்கள் ஏசாயா 29 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 29ல் அவங்க வாய் அளவு தான் என்ன பண்ணுறாங்க? துதிக்கிறாங்க. ஆனால் இருதயம் எங்கே இருக்குது? தூரமாக இருக்கு. அதுக்கு பிறகு சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? அவங்க எனக்கு பயப்படுற பயம். எத்தனாவது வசனமா அது? 13, 29, 13. அவர்கள் எனக்கு பயப்படுறாங்க பாருங்க. அந்த பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறதே ஒழிய இன்பில்ட்டினா வரல. உங்களுக்கு புரியுதுங்களா? மரியாதைன்றது எங்கேருந்து வரணுங்க? அப்படி மனசுலேருந்து வரணும். மனசில் ஒருத்தனுக்கு மரியாதை இருந்தால் வாயில் வந்துடும். ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியோ மனசில் நீங்கள் வந்து மதிக்கலன்னு வைங்களேன், வாயில் மதிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் எதை பார்க்குறாரு? ஆமே ஆமே. இதை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, தீர்க்கமாய் சொல்லுகிறேன், உன் மனதில் ஆண்டவர் தங்கி இருக்க வேண்டும். கட்டாயப்படுத்தி நீ கடவுளை தேடக்கூடாது. காரியத்துக்காக கடவுளை தேடக்கூடாது. என்ன உண்மைதானே? மனசார தேடணும். ஆனால் ஒரு டிசிப்ளின் நமக்கு இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு. ஆஃபீஸுக்கு போன சட்டை போடணும், டை போடணும். அது மாதிரி கடவுளை தேடுவதற்கு ஒரு ஒழுங்கு, சில முறைகளை கடவுள் பண்ணியிருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று, நீ கடவுளை தேடும்போது கடவுளுக்கு பயப்படுற பயம் உனக்கு இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸ்கூல் படிக்கிற காலங்களில் பிடி வாத்தியாரை பார்த்தாலே எல்லாருக்குமே நடுக்கம் வந்துடும். உண்மைதானே? ஒரு பயம். அவர் அங்கே வராருன்னு எல்லாம் பெட்டிக்குள் அடங்கின பாம்பை போல் அமைதியாக இருப்பாங்க. அந்த பயம் ஆளை பார்த்தா உள்ள பயம். அந்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது. பிடி சார் வந்தா என்ன, வராட்டி என்ன, கிளாஸ் டீச்சர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, எப்படி இருக்கணும்? எனக்குள்ள அந்த கல்வியை நான் படிக்கக்கூடிய ஒரு பயம் எனக்குள்ள என்ன இருக்கணும்? இருக்கணும். என் ஆண்டவரை நான் தேடுகிற விதத்தில் கடவுளுக்கு ஏற்றபடி நான் பயப்படணும். இது மனுஷனால என்ன பண்ணக்கூடாது? ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சரி, தானியேலுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு பார்க்கலாமா? இப்படி யார் கடவுளுக்கு பயந்துருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் பயங்கரமும் பராக்கிரமமா எங்க இருப்பாரா? கூடவே இருப்பார். தானியேலோடு கூட இருந்தாரா? பேசுங்க, இருந்தாராமா? வாசிக்க கேட்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தானியேல் 5:19. சிஸ்டர் அண்ணாள் தான் வாசிக்க ஆரம்பிச்சாங்க, வாசிக்கட்டும். வாசிங்கம்மா. 5:19. அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவை தாழ்த்துவார். இந்த இடத்துல தானியேல் இந்த நேபுகாத் நேச்சாருக்கு சொல்றார். என்ன சொல்றாரு?
உனக்கு ராஜ்ய பாரம் எல்லாம் தேவன் கொடுத்தது, நினப்பு இருக்கட்டும். அதிகாரங்கள்லாம் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. ஆஸ்தி அந்தஸ்து யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. நீ உயிரோடு வாழ்ற அந்த ஜீவன் யார் கொடுத்தது? தேவன் கொடுத்த. அழகா சொல்லிட்டு வர, சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, ரொம்ப ஆடாத ராஜா. என்ன சொல்றாரு? வஞ்சு புகழ்ச்சி அணியா பேசுறாரு. ரொம்ப ஆடாத. கர்த்தர் என்ன பண்றாரு? ஆமா, ரொம்ப ஆடக்கூடாது. வேதம் அழகா சொல்லுது. அதனால இவர் சொல்றார், எல்லா ஜாதியாரும் கர்த்தருக்கு எப்படி இருந்தாங்களாம்? பயந்து இருந்தாங்களாம். ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவங்க யாரோ அவங்கள கர்த்தர் சிட்சிப்பார், கொன்று போடுவார், தூக்கி நிறுத்துவார். எல்லாமே யாருடைய கரத்தில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு மாஸ்க் போட்ட பயம் அல்ல. மாஸ்க் போட்ட பயம் அப்படின்னா ஆளுக்கேற்றபடி நடக்கிற நடக்கை அல்ல. கர்த்தருடைய பார்வையில் தானியேலை பத்தி கேப்ரியல் தூதன் சொல்றார், நீ தான் கர்த்தருக்கு பிரியமானவனாச்சே. என்ன சொல்றாரு? அதனாலதான் தானியேல் ஜெபம் பண்ண தொடங்கின உடனே 9ஆம் அதிகாரத்தில் கட்டளை என்ன பண்ணுச்சா? பிறந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இதை மீடியாவில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ கடவுளுக்கு உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை படைத்த, உன்னை உருவாக்கின, உன்னை ஆசீர்வதித்த, சொத்தை கொடுத்த, நண்பர்களை கொடுத்த, சகலத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு நீ பயந்து வாழும்போது அவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு, ஏற்ற நேரத்தை உன்னை உயர்த்துவார். தானியேல் கூடவே தான் இருந்தார் ஆண்டவர். ஏன்னா இந்த ராஜா என்ன சொல்றாரு? ராஜா என்ன சொல்ற? தானியேலே, தானியேலே, இவர் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி, சிங்க கேபில போடுறதுக்கு முன்னாடி, நீ ஆராதிக்கிற தேவனை விடுவிப்பாருன்னு சொல்லிட்டார். போட்ட பிறகு அடுத்த நாள் நைட்டில் தூக்கம் வரல ராஜாவுக்கு. அடுத்த நாள் போய் பார்க்குறார் ராஜா வந்து பார்க்குறார், தானியேலே. உடனே பாருங்க, தேவ பிரசன்னத்தை நான் உணர்றேன். உடனே தானியேல் சொல்றார், ராஜா ராஜா நல்லா இருக்கீங்களா ராஜான்றார். எப்படி வரும் மனசு இல்ல? ராஜா நீர் வாழ்கன்னு சொல்றாரியா? எங்க இருந்து? கேபில இருந்து. Oh my Jesus, I could see the presence of God. Somebody இதை வாட்ச் பண்ணி தேவனுடைய மகிமை அதிகமாக நிரப்பி கொண்டிருக்கிறது. இதை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற யாரும் சகோதரா, சகோதரியே, சிங்க கபி போல நீ இருக்கிறாயோ? உன்னை குளிர தள்ளினவங்களை உன்னால மன்னிக்க முடியலையா? கர்த்தர் சொல்றாரு, மன்னித்துரு. ஆமென். கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்தா நம்மளை குழியில தள்ளினவங்களா இருக்கட்டும், இகழ்வோரை அவர் இகழ்வார், நீங்க இகழாதீங்க. நீதிமொழி 8:9 வாசிக்கும் போது அவர் இகழ்வோரை என்ன பண்ணுவாராம்? இகழுவார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ சிங்க கபிலும் ராஜா வாழ்க, என்னை ஆண்டவர் விடுவித்துட்டாரு. கர்த்தர் எப்படி இருக்கிறார்? இங்க பயங்கரமும் பராக்கிரமசாலியா இருக்கிறார். தூக்கி போட்டாங்க, அவங்கள என்ன ஆனாங்க? நமக்கு தான் கதை தெரியும்ல. ராஜா தான் என்ன ஆனாரு? ராஜா என்ன ஆனாரு? சிஸ்டர் ஜெயா அழகாக ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வாசித்தாங்க, மனுஷனுடைய நாட்கள் மிருகத்துக்கு ஒப்பா இருக்கு. இவர் என்ன ஆனாரு? பனியில நனைஞ்சாரா? புல்லு மேய்ஞ்சாரா? என்ன காரணம்? பெருமை. பெருமை தானே. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? இதை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் பெருமையா இருந்தால் கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டார். வசனம் வாசிக்க நல்லா இருக்குல்ல? எப்படி? கர்த்தரோ பயங்கரமும் பராக்கிரமான அவர் என் கூடவே இருக்கிறார். ஓப்பனா சொல்லட்டுமா? பெருமையா இருக்கிறவங்க பைபிள்ல தான் இருக்கும், வசனம் வாழ்க்கையில் இருக்காது. ஆனா உங்களை நீங்க தாழ்த்தும் போது அவர் இறங்கி வராரியா? சிங்க கபிக்கு இறங்கி வரார். இவர் கேட்கிறார், சிங்கம் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தலையா தானியேலன்னு கேட்கும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒன்று என்ன பண்ணல, சேதப்படுத்தலை. கொஞ்சம் யோசிங்க, கிளைமேக்ஸ் கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு 25 அடி ஆழத்தில் உங்களுக்கு கீழே போட்டுட்டு, நல்ல புதக்குழி 25 அடி ஆழத்தில் உங்களுக்கு கீழே போட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாராவது என்ன தூக்கி விடுவாங்களா? சிங்கமும் இல்லை, என்ன இல்லை, கரடியும் இல்லை, வெறும் குழி தான். அதுக்கே நமக்கு என்ன வந்துடும்? ஆமா, பிபி எல்லாம் சூட்டப் ஆயிரும். என்ன, ஐயோ யாரா வரமாட்டாங்களா? என் அன்புக்குரிய கர்த்தருடைய ஜனமே, நீ கர்த்தருக்கு பயந்திருக்கும் போது உன்னை மனிதர்கள் சிறுமைப்படுத்தலாம், கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். இன்னொரு விஷயத்த சொல்றேன், கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது ஒரு மனுஷனுக்கு குறுக்கில் நிற்க முடியாது. ஆமென்.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிறார். இப்போ வாசித்தாங்க பாருங்க சங்கீதத்தில், கர்த்தர் ஒரு மனுஷன் ஐஸ்வர்யத்தினால் நிரப்பும் போது நீங்களும் நானும் யாரு கேட்கறதுக்கு? ஹோவியா. அதனால நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் கவனிக்கணும், நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், நமக்கு கொடுத்திருக்கிற சொத்தா இருக்கட்டும், நமக்கு கொடுத்திருக்கிற ஞானமா இருக்கட்டும், நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தா இருக்கட்டும், அதோடு கூட என்ன பண்ணணும்? திருப்திப்படணும். இந்த தானியல் அப்படிதான் இருந்தார். ஆனா தரியு ராஜா அப்படி இல்லை. என்னம்மா தரி இல்லை, நேபுகாத்நேச்சர் அப்படி இல்லை. ஊர் பேச்சை கேட்டு அடுத்த பேச்சை கேட்டு இவர் என்ன பண்ணிட்டாங்க? தானியல் என்ன பண்ணிட்டாங்க? சாத்ராக் மேஷாக் அப்படிதான் பண்ணாங்க. 30 நாள் அங்க, இங்க 10 நாள். தானியலுடைய ஆரம்பம் 10 நாள் இல்ல? கொஞ்சம் யோசித்து பாரு. ஆனா தானியல் எத்தனை நாள் ஜெபம் பண்ணாராம்? 3 நாட்கள். 3 இரவு பகலும் ஜெபிக்கிறார், உபவாசித்து ஜெபிக்கிறார். அதுக்கு பிறகுதான் கட்டளை பிறக்கிறார். ரைட். 2வது மனுஷன் யார்? யோனா. 1ஆம் அதிகாரம். யோனா 1ஆம் அதிகாரம். நான் அதை தியானிக்கும் போது எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இல்லை? கப்பற்காரர் பயந்து அப்படின்னு இருக்கும். வாசிங்க. எந்த வசனம் கண்டுபிடிச்சிங்களா? என்னம்மா? எஸ், வாசி. அவன் அவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து ஐந்தாம் வசனம், எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். இப்போ கவனிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. 1:10. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிற என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். 12ஆம் வசனம் 2ஆம் பகுதி வாசிங்க சிஸ்டர் ஸ்டெஃபி. அப்பொழுது 12ஆம் வசனம் அது இல்லம்மா, அதற்கு அவன் 12ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 2ஆம் பகுதி வாசிங்க. கரெக்ட். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மீது வந்தது என்பதை. அங்க உள்ள பயம் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்படி இருந்துச்சு. இங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னா, இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு ஊழியக்காரர். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணல, கேட்டுட்டு என்ன பண்ணல, செயல்படுத்தல். எங்கிருந்து எங்க போயிட்டாரு? தேவ சமூகத்துட்டு விலகி போயிட்டார். இதனுடைய ஆழத்துக்குள்ள போக வேண்டாம், உங்களுக்கு அது தெரியும். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கப்பற்காரர்கள் தேவனை அறியாதவர்கள், அவங்களுக்குள்ள கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்கு. எப்போ தெரியுமா? ஒரு கொந்தளிப்பு வருது. கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், முகநூலில் வாட்ச் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும், யூடியூப்பில் வாட்ச் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கவனிக்கணும். ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்றதை நான் என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். யாராவது தன் தப்பை ஒத்துருக்குறாங்களா என்னைக்காவது? நான் கரெக்டாக தான் ஓட்டினேன், நான் கரெக்டாக தான், எல்லாம் நான் தான். ஒன்று தெரிஞ்சுக்கணும், மனிதனாய் பிறந்த எவனும் தவறுவான். தவறுதல் வாழ்க்கையில் நடக்கும், ஆனால் வாழ்க்கையே தவறாயிடக்கூடாது. எப்படி? தவறுதல் வாழ்க்கையில் நடக்கும், ஆனால் வாழ்க்கை என்ன ஆகிடக்கூடாது. ரொம்ப முக்கியம் இல்லை, சரியான வாசகம் இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையில் தவறுகள், பிழைகள் ஏற்படும். வாழ்க்கை என்ன ஆகிடக்கூடாது, பிழை ஆகிவிடக்கூடாது. இவங்க கடவுளுக்கு பயப்படாதவங்க, கடவுளை பற்றி தெரியாதவங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துச்சு. கவனிங்க, அந்த பயத்துக்கு காரணம் யாருன்றதை கண்டுபிடிச்ச உடனே அவங்க பயந்து சொல்கிறாங்க, நீ இவ்வளோ பெரிய தெய்வனை நீ ஆராதிக்கிற, நீ எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணுவ? அவங்க பயந்து இந்த மனுஷனுக்கே ஒரு அநியாயம் செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. கவனிக்கணும், ஒரு கடவுளை அறியாதவங்க, இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளாதவங்க, இயேசுவின் அன்பில் ஊன்றப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க பண்ண தப்ப
அவங்க இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது, யாருக்கு? யோனாவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. இவன் வேற சொல்லிட்டானே, நான் எபிரேயன், தேவன் உன்னோடு பேசினாரு, தேவ சமூகத்தின் விலைக்கு எவ்வளோ தைரியமாக சொல்லிட்டாருல்ல. இன்றைக்கு அந்த பயம் எனக்கு இருக்கா? இப்போ இவர் சொல்ற, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த கொந்தளிப்புக்கு காரணம் நான் தான். இல்லாதது உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் யார் பாக்கியவான்கள்? நீங்க பண்ணாத ஒருத்தவங்க பேரை சொல்றாங்களா? இங்கிலீஷ், டேக் இட் ஈஸி, டோன்ட் வரி. உங்க கூட கர்த்தர் இருக்கணும், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணணும்னா நீங்க செய்யாததானே சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு மனசு வருத்தப்படுது? நான் பேசுறது சரிதானே? செய்யாததை சொல்றாங்கல்ல, ஆனா சொல்லுவாங்க குற்றம் உள்ள மனசு என்ன குறுக்குமா, அப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு குறுக்கும் என்ன தெரியுமா? தங்களுடைய நியாயத்தை வெளிப்படுத்துறதுக்கு. இங்க பாருங்க, இவன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டியவன், அவன் எதுக்கு பயப்படுறான்? நினிவேக்கு போறதுக்கு பயந்து தர்ஷீஷுக்கு போறார், கண்டுபிடிக்கப்பட்டார். இப்ப தூக்கி போட சொல்ற, என் நிமித்தம் தான் இந்த கொந்தளிப்பு வந்தது. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு அவன் உண்மையான தீர்க்கதரிசிங்க. ஆமென் சொல்லுங்க. அவரை பழிச்சு பேச முடியும். ஏன்னா யோனாவையும் இயேசுவையும் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷங்கள்ல ஒப்பினையாய் பார்க்கிறோம். எப்படி இயேசு 3 நாள் எங்க இருந்தார்? இயேசு 3 நாள் எங்க இருந்தார்? பக்கத்து வீட்லயா? அதானே. யோனா எங்க இருந்தாரு? ஆமா, 2 பேரும் ஒப்பிட்டு வேதம் சொல்லுது அப்படின்னா யோனா மனம் திருந்திட்டார். எதுவும் நடந்திருக்கு, கடைசியா புலம்புறார், எரிச்சல் படுறார், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா தான் தப்பு ஒத்துக்கிட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணணும்னா உங்க பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? எது வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியங்க. தவறு ஒத்துக்கோங்க. கடவுள் பயப்படுறவங்க ஒத்துக்குப்பாங்க. ஒருவேளை நீங்க பண்ணாததுக்கு உங்க மேல பழித்து பேசினாங்களா, ஆண்டவரே என்னை இழிவாய் பேசுறாங்க, ஆனாலும் உமக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்? சகிச்சுக்கிறேன். அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வருவார். இந்த கிறிஸ்தவங்களுடைய குணமே, பாச மோசஸ் ராஜசேகர் சொல்லுவார், அவன் வெட்ட வெட்ட வளருவானான், கொட்டை கொட்டை பண்ணுவானா, உயர்வானான். என்ன விஷயம்னா, கிறிஸ்தவனா அவனை என்ன திட்டினாலும் அவன் என்ன பண்ண மாட்டான்? சண்டை போட மாட்டான். அதனாலவே பாதி பேர் திட்டுவாங்க. உண்மை தானே? பைபிளை வேற தூக்கிட்டேன்ப்பா, இல்லைன்னா 2ல் 1. நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அதே நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து கவனமா இருக்கணும். விட்டு கொடுக்கல, விட்டு கொடுங்க, நோ ப்ராப்ளம். சேர்க்கணுமா சேர்த்து கொடுங்க. என்ன வேதம் சொல்லுது? இவர் என்ன பண்ணிட்டாரு? தண்ணியை விட்டு கொடுத்துட்டார். என்ன தூக்கி போடுங்க. இது நம்மளா இருந்தா என்ன சைடா இறக்கி விடுங்க. இல்ல, நம்ம பண்ண தப்புக்கு பரிகாரம், நான் பண்ண தப்புக்கு நான் பரிகாரம் தேடுறேன், அவ்வளவுதான். என்னை எங்க கொண்டு விட்டுருங்க? நினிவேல கொண்டு விட்டுருங்க. இல்ல, அவர் சொன்னார், தூக்கி கடலை போடியா, நெற்றிக்கன் திறப்புன்னு குற்றம் குற்றமே. உண்மைதானே? தவறு ஒத்துக்கோங்களேன், நீங்க தான் உயர்ந்திருப்பீங்க. வாழ்க்கையில் அதை கற்றுக்கோங்க, ஒத்துக்கோங்க. கடவுள் பயப்படுறவங்க உண்மையை ஒத்துக்குப்பாங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில் நிற்பார், உங்களுக்காக நிற்பார். ஜெபிக்கலாமா? எஸ். கர்த்தரோ பயங்கரமும் பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். எதிராளியுடைய வெட்கத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா நீங்க தானே வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு ஆசை, என் எதிராளி உளுந்துடணும், என் எதிராளி என்ன ஆயிடணும், செத்துடணும். நான் இன்னைக்கு சொல்றேன், அப்படி நினைப்பதை காட்டிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளும் போது அவர் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார், ஏற்ற நேரத்தில் தாழ்த்துவார். கர்த்தருக்கு சித்தமானவனை அவர் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார், அவர் ஏற்ற நேரத்தில் தாழ்த்துவார். கலங்காதே, கலங்காதே. தேங்க்யூ லார்ட். ஓ ஜீசஸ், தீர்க்க தரிசனமான ஒரு காரியம் என் காதுகள் ஒலித்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிற சகோதரா, யூ ஆர் நாட் ரெகக்னைஸ்டு ப்ராப்பர்லி. அநேகர் யூ ஆர் நாட் ரெகக்னைஸ்டு.
தெரியல. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்து கொண்டிருக்கிறது. உங்க வேலையில் நீங்க ரெகக்னைசேஷன் ஆகல சகோதரி. எவ்வளவு வேலை செய்தாலும் எனக்கு பிரச்சனை தான் அதிகமாகுது. கர்த்தர் சொல்றார், பொறுமையாயிரு. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அது வரைக்கும் பலத்த கரத்துல அடங்கி இரு. கர்த்தர் உயர்த்துவார். கடவுளை பயந்துரு போதும். கர்த்தரை தூக்கி நிறுத்துவார். தேவனை தூக்கி நிறுத்துவார். கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிற சகோதரா, நான் ஜெபிக்க போகிறேன், உடைய ஒப்பு கொடு. கர்த்தரை தூக்கி நிறுத்துவார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த மகிமையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருக்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இந்த காலை ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஃபேஸ்புக் மூலம், யூடியூப் மூலம் மற்றும் நேரலையில் கான்கால் மூலம் வாட்ச் பண்ணுறேன், கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God be with you. 2 பேரை குறித்து பேசியிருக்கிறேன். தியானிங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில் யுத்தம் பண்ணுவார். ஆமென். God bless you. Amen.